17ஆம் தேதிக்கான கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் பார்க்கலாம். 878 அப்படின்ற ஒரு ரிசல்ட்டு வந்துச்சு. உண்மையிலே இது எதிர்பார்க்கல. ஆனால் இந்த மாதிரி ரிசல்ட்டு இனிமேல் வருமான்னு தெரில. இதுக்கு முன்னையும் வந்ததில்லை. நான் பார்த்த வரைக்கும் வந்ததில்லை. எப்படின்னா எல்லா பக்கமும் இது கரெக்டாக மேட்ச் ஆகுது. வருஷ சார்ட்டில், வார சார்ட்டில், டெய்லி சார்ட்டில், எல்லா மந்த்லி சார்ட்டில் மொத்தத்துலையுமே இந்த 878 அப்படின்ற நம்பர் கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. ஆனால் இதை நிறைய பேர் வின்னிங்குன்னு கேள்விப்பட்டேன் எங்கள் லோக்கல் ஏரியாவில். உண்மையிலே சார்ட் பார்த்து கெஸ்ஸிங் பார்க்குறவங்க கரெக்டாக உண்மையிலே வின்னிங் வாங்கியிருப்பாங்க. ஏன்னா இது இந்த பாருங்கள் 78 இந்த சி போர்டு 4, இந்த ஏ போர்டு 8, 32க்கு 32, 78க்கு 78. அது மட்டும் இல்லை, இது பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்த இதுலேயும் கரெக்டாக மேட்சிங்கு. 882, 882க்கு 832 பி போர்டு ஆப்போசிட்டு, 878 இங்கே 878, இங்கே 873 சி போர்டு ஆப்போசிட்டு. ஓகேவா? இப்போ 277 இருக்குது. இந்த 277ல் ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பி போர்டு ஆப்போசிட்டு, அப்புறம் சி போர்டு ஆப்போசிட்டு, இப்போ ஏ போர்டு ஆப்போசிட் பண்ணி 777 வரலாம். பார்த்துங்க. ஓகேவா? 777 வரலாம். இந்த 878 ரிசல்ட் வந்த உடனே அதாவது இந்த மாதிரி ரிசல்ட் இனிமேல் வராது. ஏன்னா அந்தளவுக்கு எப்போவுமே ஒரு மாதம் முன்னாடி பின்னாடி இருக்கிற ஏ போர்டில், சி போர்டில் நம்பர் நிறுத்தி வச்ச நம்பர் எடுத்து தான் அப்படி அடிப்பாங்க. நான் நிறைய முறை சொல்லியிருப்பேன். எப்படி எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சி போர்டில் 4 2 முறை நிறுத்தியிருக்காங்க. 274 724 அப்படின்னு ரிசல்ட் வச்சு இந்த 574 டைரெக்டாக 574 இல்லை 754 அப்படின்னு தான் அடிப்பாங்க. அது ஒரு மாதம் விட்டு, இல்லை மேக்ஸிமம் ஒரு மாதம் விட்டு 2 மாதம் விட்டு வர ரிசல்ட்டில் தான் அந்த மாதிரி அடிப்பாங்க. இது நம்ம ரெகுலராக எப்போவுமே பார்க்குற மெத்தடு. நான் நிறைய முறை சொல்லிட்டு இப்போ அந்த மெத்தடில் தான் போயிட்டுருக்கு அப்படின்னு. ஆனால் நானே இதை உண்மையிலே, ஆனால் ஏபி 87 அப்படின்னு எடுத்தோம், 877 அப்படின்னு. இந்த 32க்கு அதாவது 38 இன்னொரு வீடியோலையும் பார்த்தோம் நம்ம. எப்படின்னா இந்த 38க்கு 78 வரும் அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு 6 மாதம் முன்னாடி சார்ட்லையுமே அதை எடுத்தோம். 38க்கு 83 அப்படின்ற நம்பரு. ஏசி, பிசி, ஏபியில் எல்லாத்துலேயுமே அந்த 38 வந்தால் 78 வருது அப்படின்னு ஏற்கனவே ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். அதுபடி பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த போன மாதத்தில் 2 டைம் அந்த மாதிரி வந்திருக்கும். 2 டைமில் சரி, அப்புறமா நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் பார்த்துக்குங்க. இப்போ அந்த மாதிரி கரெக்டாக 83க்கு 87 இந்த மாதிரியெல்லாம் ஒரு 2 3 எடுத்தால் ஏபி 87 செட் பண்ணோம். ஆனால் 32க்கு மேலே 78 அப்படின்றதையும் செட் பண்ணியிருந்தால் உண்மையிலே இது நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கும். ஆனால் நிறைய பேர் வின்னிங்குன்னு கேள்விப்பட்டேன். நம்ம தான் வின்னிங்கை மிஸ் பண்ணிடுறோம். நானும் 877 அப்படின்னு டைரெக்டாக ப்ளே பண்ணிட்டேன். அதை பிரிச்சியும் போடல, எதுவும் பண்ணல. டிக்கெட் ப்ளே பண்ணுறதில்ல. சரி, ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 877 அப்படின்னு ஒரே நம்பரு. சரி பாருங்கள், 777 வருதான்னு உங்களுக்கு ஐடியா வந்தால் பார்த்துக்குங்க. 777 அப்படின்ற நம்பரு பாருங்கள். இந்த 8 அப்படின்ற நம்பரு ஏ போர்டு வச்ச நம்பரெல்லாம் திரும்பி வருது. எப்படின்னா இங்கே பாருங்கள், 68க்கு 86 ஒரு நாள் விட்டு, இந்த 78க்கு இந்த இடத்துல 87 வருமானு பார்த்தேன். அது ஒரு நாள் விட்டு 87 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு நாள் விட்டு 2 நாள் விட்டு கேப்பில் வர்றது திரும்பவும் உடனே அது கேப்பில் இருக்கிற ஒரு நம்பரை திருப்பி அடிச்சிடுவாங்க. இப்போ இந்த 81 அப்படின்ற நம்பர் இருக்குது. இந்த 81 அப்படின்ற நம்பரு ஏபியில் 18 அப்படின்னு வரலாம். அப்படி இல்லைன்னா இந்த கேப்பில் இருக்கிற 83 38 அப்படின்ற நம்பரு ஏபியில் வந்துடலாம். ஏன் அப்படின்னா டைரெக்டாக இங்கே ஒரு நாள் விட்டு இந்த 68க்கு 78 ஒரு நாள் விட்டு அடித்த மாதிரி அங்கேயுமே ஒரு நம்பரு, இந்த 86க்கு ஒரு நம்பரு, 81 ஆப்போசிட்டு. அந்த மாதிரி 78க்கு 32ன்னு வரும்போது இந்த இடத்துல 78 வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். இல்லை 87 வரும்னு. அது ஒரு நாள் விட்டு 87ன்னு வந்துக்குது. அதனால இந்த கேப்பில் இருக்கிற 83 இல்லை 81 ஏபியில் திரும்பி
18 இல்லை 38 அப்படின்னு அடிக்கலாம். 38 அப்படின்ற நம்பரு ஏபியில் வரணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம். அந்த மாதிரி ஏபியில் 38 அப்படின்ற நம்பரோ இல்லை 18 அப்படின்ற நம்பரை ஏபியில் அடிக்கலாம். ஓகேவா? ஏன்னா அடுத்து பாருங்கள், இந்த 870 834 பார்த்துங்க. இந்த 834 சி போர்டில் 2 நம்பர் மைனஸ் பண்ணால் 832. அடுத்த 2 நாள் கேப்பு. அதுக்கு மேலே பாருங்கள் 870 870ல் சி போர்டில் 2 மைனஸ் பண்ணுங்கள். 0ல் 2 மைனஸ் பண்ணால் 2, அது 800. நமக்கு 2 மைனஸ் பண்ணால் என்ன வரணும்? 872 அப்படின்னு வரணும். ஆனால் இங்கே 2 மைனஸ் பண்ணால் 8 தான் வரும். ஓகேவா? 2 மைனஸ் பண்ணால் 2 ப்ளஸ் பண்ணால் தான் 2 வரும். 2 மைனஸ் பண்ணால் 8 வரும். ஸோ 878 அப்படின்னு வந்திருக்கு. இப்போ இந்த கேப்பில் இருக்கிற 76 79 அப்படின்னு 2 ஏபி இருக்குது. ஓகேவா? அந்த 2 ஏபியில் ஒரு ஏபியில் இங்கே வரலாம். ஓகேவா? ஒரு நாள் தள்ளி வரலாம், இல்லை உடனேவும் வரலாம். அப்படி உடனே வரும்போது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2 மைனஸ் பண்ணால் 4ல் 2 மைனஸ் பண்ணால் 2, இங்கே 0ல் 2 மைனஸ் பண்ணால் 8. அது கரெக்டாக இங்கே வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து ஒன்று இப்போது மைனஸாக ப்ளஸ்ஸாக தெரில, இல்லை ஆப்போசிட்டாக தெரில. ஆனால் ஏபியில் 76 79 அப்படின்னு 2 நம்பருமே ப்ளே பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்து நாம் இன்னொன்று கரெக்டாக பண்ணிக்கலாம். ஆக மொத்தத்தில் 79 அப்படின்ற நம்பருக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா 76 வரும். ஆனால் 79க்கு அதிக சான்ஸ் இருக்குது. அது ஒரு 2 3 ரூட்டில் 79 அப்படின்ற நம்பர் மேட்ச் ஆகுது. அதனால் 79 பாருங்கள். அப்படி 79 அப்படி வந்துச்சுன்னா 794 அப்படின்ற நம்பர் ப்ளே பண்ணி பாருங்கள். 76 அப்படி வந்துச்சுன்னா 768 அப்படின்ற நம்பர் ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகேவா? அடுத்து நம்ம இந்த மெத்தட் ஏற்கனவே பார்த்துருக்கோம். இன்னொன்று மெத்தட் வந்து மறந்துட்டேன், அது எங்கே இருக்குதுன்னு தேட டைம் இல்லை இப்போது. ஓகேவா? அதனால் வந்து அது எடுக்கலை. ஏன்னா இந்த மாதிரி ஆப்போசிட் திரும்ப வரும்போது அந்த நம்பரே ஆப்போசிட்டாக திரும்ப வரும். ஒரு தடவை பிசியில் 79 29 அந்த மாதிரி, அப்புறம் 24 74 அப்படின்னு ஒரு நம்பர் வந்துச்சு. அதுவும் வந்து போன வருஷம்தான். அதையும் கொஞ்சம் பாருங்கள். அந்த மாதிரி இப்போது நமக்கு 32, இந்த 78க்கு 32, 83க்கு வந்து ஒரு 88 இல்லை. ஓகேவா? கரெக்டாக பாருங்கள். இந்த 78க்கு ஃபுல் ஆப்போசிட் 32. இப்போ 87க்கு ஃபுல் ஆப்போசிட் 23 வரணும். அப்படி இல்லைனா கேப்பில் இருக்கிற 83க்கு ஒரு 38 இல்லை 88 ஏதோ, அதாவது ஃபுல் ஆப்போசிட் வரணும். ஃபுல் ஆப்போசிட் 38. இப்போ இன்றைக்கி நம்ம 38 அப்படின்ற நம்பருமே கெஸ்ஸிங் எடுத்திருக்கோம். ஸோ ஒரு வேளை இந்த 32க்கு இங்கே 78 வந்துச்சு, இங்கே 78க்கு 32 வந்துச்சு, திரும்ப 87க்கு 23 வருமா அப்படின்னு பாருங்கள். ஏன்னா திரும்ப ஆப்போசிட்டு அப்படியே வந்துகிட்டே இருக்கும். ஒருவேளை இந்த மேலே இருக்கிற 24 84க்கு ஆப்போசிட்டு இங்கே பிசியில் வருமா அப்படின்னு பாருங்கள். ஓகேவா? இந்த மாதிரியெல்லாம் தான் திரும்ப வந்துகிட்டே இருக்கும். நான் வந்த நம்பர்லேருந்து தான் வரும், புதுசாக எதுவும் வராது அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். ஆனால் நம்ம 24 அப்படின்ற நம்பர் எடுத்தோம். எப்படின்னா இந்த 24 ஏபி 24, அதுக்கு பிசி 83, அது கீழே 24 அப்படின்னு. அதே மாதிரி இந்த இடத்துலையும் அது கரெக்டாகவே இருந்துச்சு. இந்த ரெண்டுத்தையும் வச்சு தான் நாம் எடுத்தோம் 83. ஆனால் இங்கேருந்தே வரும் அப்படின்னு நம்ம 78க்கு 32, 32க்கு 78, சி போர்டு 4 4, இங்கே ஏ போர்டு 8 8 அப்படின்னு உண்மையிலே எதிர்பார்க்கல. அது மட்டும் இல்லாமல் இந்த 88 87 27, ஓகேங்களா? 88க்கு ஒரு 83, 87க்கு டைரெக்டாக அப்படியே 87. இப்போ 27க்கு ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணால் 77 777 வரலாம். அது இல்லாமல் இதே மாதிரி இன்னொன்று மேட்ச் ஆகுது. அதையுமே பாருங்கள். எங்கே மார்க் பண்ணி வச்சோம், மறந்து. எண்பத்தி 73. இதில் வந்து பிசியில் 32க்கு இங்கே 87,
2 நம்பருமே ஆப்போசிட்டு. அந்த அப்புறம் 73க்கு ஒரு நம்பர் ஆப்போசிட்டு 78. ஸோ இந்த 99 அப்படின்ற நம்பரு பிசில வரலாம். ஓகேவா? பிசில 99. இதெல்லாமே ஒரு ஒரு ஐடியா தான். இந்த மாரி நெறைய எடுத்துகிட்டே போலாம். ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா மேட்ச் ஆயிடும். இங்க பாருங்க 87க்கு இங்க 32 ஃபுல் ஆப்போசிட்டு, 73க்கு ஒரு நம்பரு ஆப்போசிட் 78. இந்த 99 நமக்கு டைரக்ட்டா இங்க 99 அப்படின்னு வந்துரலாம். நான் நெறைய சொல்றேன். வேற வழி இல்ல. ஆனா உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க. அதுக்கு தான் ஒரே நம்பர் எடுத்தாலும் என்ன பண்றது? சரி பாருங்க. இந்த 83க்கு நமக்கு இங்க 83 டைரக்ட்டா வந்துச்சு. இந்த 87க்கு நமக்கு 87ன்னு கரெக்ட்டா வந்துச்சு. ஸோ கீழ 10ன்ற நம்பர் இருக்கு. சொல்ல முடியாது. நாம 10ன்ற நம்பர் டைரக்ட்டா அப்படியேவும் வந்துரலாம். ஓகேவா? எந்த பக்கம் பார்த்தாலுமே இந்த நம்பர் வந்து கரெக்ட்டாவே மேட்ச் ஆச்சு. அதாவது 878 அப்படின்ற நம்பரு இனிமே இந்த மாரி ரிசல்ட் வராது. இதுக்கு முன்ன வந்ததும் இல்ல. அதனால இது உண்மையிலேயே வந்து நல்ல ஒரு பேட்டர்ன். சரி பாருங்க. சரி பாருங்க. பிசி 99, 777 இல்ல ஏபி 10 இதுக்கெல்லாம் உங்களுக்கு என்ன மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கங்க. நான் எடுத்திருக்கிற நம்பர் என்னன்னா, ஏபி 18 இல்ல ஏபி 38. ஓகேவா? அது மட்டும் இல்லாம பிசில 68 ஒரு 65 வரும் அப்படி சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாம ஏபில இருக்கிற நம்பரு பிசில வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாரி பிசில இருக்கிற நம்பர் ஏபில வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த மாரி பார்த்தீங்கன்னா, இந்த 72 வந்துச்சு. இப்போ 78 வந்துச்சு. இந்த 72க்கு ஏற்கனவே ஃபர்ஸ்ட்டு 1ஆம் தேதியே 72 பிசி. இப்போ 78 வந்துச்சு. அதுவும் வந்து பிசில 78ன்னு வந்துச்சு. இன்னொரு 7 வந்துச்சுன்னா, அத வந்து பிசில ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாரி இன்னொரு பிசியும் ஏபில ஏதாவது ஒண்ணு வரும். ஓகேவா? அதுவுமே பார்த்து உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதோ அப்போ ப்ளே பண்ணிக்கங்க. ஓகேவா? அதனால ஏபில இருக்கிற நம்பர் பிசில, பிசில இருக்கிற நம்பர் ஏபில திரும்பவும் ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா வரும். அதாவது ஏபில இருக்குது பிசில ஒரு நம்பர் வரணும். பிசில இருக்கிற நம்பர் ஏபில ஒரு நம்பர் வரணும். அந்த மாரி 3 சான்ஸ் கண்டிப்பா முடிக்கணும். 72, 53, 78 இந்த மாரி 3 ஏபில இருக்கு. அதாவது பிசில இருக்கிற 72 ஏபில இங்க 1 இது 1. அப்புறம் 53க்கு இங்க ஒரு 53. அப்புறம் இந்த 78க்கு 78. ஓகேவா? அது மாரி முடிஞ்சது. இன்னும் ஒரு டைமாவது கண்டிப்பா அந்த மாரி ஏபில இருக்கிறது பிசில, பிசில இருக்கிறது ஏபிலயும் வரும். ஓகேவா? அதே மாரி ஏபி 12 ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகேவா? 04 பிசில இருக்கு. இந்த 90 அதாவது 95க்கு 90, 54க்கு 04 அது வந்து ஏபில 45, 40 பிசில 95 09, 59 அப்படின்னு வரலாம். இதெல்லாமே பார்த்து ப்ளே பண்ணிக்கங்க. ஓகேவா? பாருங்க இந்த மாரி எல்லாம் தான் எடுத்திருக்கோம். 794, 777 அப்படின்னு. 768 இந்த ஏபி 10 அப்படின்ற நம்பரு வந்துச்சுன்னா 105 அப்படின்னு வரும்னு எடுத்திருக்கேன். ஏன்னா 05மே ஒரு 2 மெத்தட்ல மேட்ச் ஆகுது. ஆனா 5ன்ற நம்பரு இந்த மாதம் நமக்கு இன்னும் சி போர்டு வரல. லாஸ்ட்டு வந்து 65 அப்படின்ற நம்பரில் போயிருக்கு. அப்புறம் 85 அப்படின்னு நம்பரில் போயிருக்கு. ஆனால் 05 அப்படின்ற நம்பர் மேட்ச் ஆகுது. அதனால் 105 எடுத்திருக்கோம். இது பாருங்கள் ஏபியில் ஒரு 3 நம்பரு பாருங்கள். இந்த 878 வந்ததுக்கப்புறம் கெஸ்ஸிங்கே வந்து கரெக்டாக மேட்ச் ஆகலை. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ரிசல்ட்டு இதுக்கு அப்புறம் வரவும் வராது. அதனால் கொஞ்சம் பார்த்து ப்ளே பண்ணுங்கள். இல்லைன்னா ப்ளே பண்ணாமல் இருக்கிறதும் நல்லது தான்.